தமிழ் அப்படிங்கிற பாடலை பத்தி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம தமிழ் 7ஆம் வகுப்பு இயல் 1 கவிதை பேழை ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கிற பாடலை பத்தி பார்க்க போறோம். இதுல முதல்ல நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா, நுழையும் முன் அப்படின்னும் போது இந்த பாடல்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத பாக்குறதுதான் நுழையும் முன் அப்படிங்கிறது. அதுல தமிழ்நாடு நிலவளமும் நீர்வளமும் மட்டுமன்றி பொருள் வளமும் அருள் வளமும் நிறைந்தது அப்படின்றத சொல்றாங்க. பார்த்திருப்பீங்க, நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ நீர்நிலைகள் இருக்கின்றன, நிலங்கள், விவசாய நிலங்கள் எவ்வளவோ இருக்கு அப்படிங்கறத பார்த்திருக்கீங்க. இதன் மூலமா நமக்கு அருள் வளமும் பொருள் வளமும் நிறைந்த நாடாக நம்மளுடைய தமிழ்நாடு விளங்குகிறது. அதன் போலதான் தமிழ் மொழியும் இலக்கண இலக்கிய வளம் மிகுந்த நாடாக திகழ்கிறது அப்படிங்கிறத இங்க கவிஞர் நமக்கு குறிப்பிட்டு சொல்றாரு. அதோட இல்லாம நம்மளுடைய நாட்டை எத்தனையோ மன்னர்கள் எல்லாருமே ஆட்சி செஞ்சிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா சேர, சோழ, பாண்டியர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த மன்னர்கள் இல்லையா? அப்ப எத்தனையோ மன்னர்கள் இருந்திருக்காங்க, வள்ளல்களும் நம்ம நாட்டுல இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கான சான்றுகள் அதிகமான பாரி, காரி, ஆண்டிரன், பேகன், கோரி, நல்லி அப்படின்னு சொல்லி கடையேழு வள்ளல்கள் வாழ்ந்த நாடுதான் நம்மளுடைய தமிழ்நாடு. அப்படிப்பட்டவர்களுடைய கருத்துக்களை பற்றி விளக்கக்கூடிய ஒரு பாடல் தான் நமக்கு இன்னைக்கு பாடமா கொடுத்திருக்காங்க. இதுல அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா நூல்வெளி. நூல்வெளி அப்படிங்கிறதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, பாடலினுடைய ஆசிரியர் யாரு, அந்த பாடல் எந்த நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க, ஆசிரியர்களுடைய குறிப்புகள், அதை பத்தி நமக்கு இதுல கொடுத்திருக்காங்க. நூல்வெளி. இதுல பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னா உடுமலை நாராயண கவி என்பவர் தான் இந்த பாடலினுடைய ஆசிரியர். இவருடைய பெற்றோர் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணசாமி முத்தம்மாள். பிறப்பு 1799ஆம் ஆண்டு செப்டம்பர் 25ஆம் நாள் பிறந்தார். அடுத்ததா என்ன அப்படின்னா இவருடைய திறமைகள். திறமைகள் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு என்னென்ன திறமைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இவர் ஒரு தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியரா இருந்திருக்காரு. நிறைய படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்காரு. நாடக எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு. பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் அப்படின்ற போது என்னன்னா, பகுத்தறிவு அப்படின்னா எது நல்லது எது கெட்டது அப்படின்றத பிரித்து தெரியக்கூடிய அறிவை தான் நம்ம பகுத்தறிவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். இவருடைய பாடல்கள் மூலமா இவர் பகுத்தறிவு கருத்துக்களை எல்லாத்தையும் பரப்பியிருக்காரு. அடுத்து நாட்டுப்புற இசையில் கவிதை இயற்றியவர் அப்படின்னா, நாட்டுப்புற இசை எப்படி இருக்குமோ அதே வகையில அந்த முறைகளை கையாண்டு இவர் கவிதைகள் பலவற்றையும் இவர் இயற்றியிருக்காரு. இத்தகைய பன்முக திறமைகளை கொண்டவராக விளங்கியவர் தான் உடுமலை நாராயண கவி. இப்ப நம்ம பாடலுக்குள்ள போகலாம். கவிதை பேழை ஒன்றல்ல இரண்டல்ல. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். தென்று தரும் இனிய தேன் மணல் கமலும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய்வனம். பகை வென்ற திறம்பாடும் பரணி வகை செழும் பரிபாடல் களம்பகங்கள் எட்டு தொகை வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்கை இலக்கிய பெருஞ்செல்வம். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி, வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி. கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி, இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். இப்ப ஒவ்வொரு வரிகளா நம்ம இதனுடைய பொருளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். ஒப்புமை அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா இணை அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அதனுடைய பொருள் இணை. அற்புதம் அப்படின்னா என்ன? அற்புதம் அப்படின்னா வியப்பு இல்ல விந்தை அப்படின்னு சொல்லலாம்.
அப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து 1 2 கிடையாது, எத்தனையோ அற்புதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க குறிப்பிட்டிருக்காங்க. இங்க நம்ம நிறைய பாடங்கள் பார்க்கிறோம். இது எல்லாமே வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய சிறப்புகள், பெருமைகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது. இப்ப முதல்ல இங்க பார்த்தோம்னா அரசு முத்திரை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? நம்மளுடைய பாடநூல் எடுத்தோம்னாலும் பாடநூல்ல இருக்கும் முத்திரை இல்லையா? அந்த முத்திரை வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுடைய படம் தான் வந்து உங்களுக்கு முத்திரையா கொடுத்திருப்பாங்க. இது ஒரு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பெருமை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு இது கோயம்புத்தூர். கோயம்புத்தூருக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா தமிழகத்தின் மான்செஸ்டர் எது அப்படின்னு சொன்னா அது வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு இல்லாம இன்னொன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா மக்கள் தொகை அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னு கேட்டாலும் அது கோயம்புத்தூர் தான். அடுத்து வந்து இது வந்து நுழைவாயில். தமிழ்நாட்டினுடைய நுழைவாயில் எதுன்னு தெரியுமா? தூத்துக்குடி. அப்ப சிறப்பு மிகுந்தது என்ன அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாட்டினுடைய பெருமைகள்ல ஒண்ணு இந்த தமிழகத்தினுடைய நுழைவாயில் தான். அடுத்து வந்து மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடியது வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? மக்கள் தொகை குறைவா இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா அது பெரம்பலூர். அப்புறம் இது உங்களுக்கே தெரியும், நம்ம தஞ்சை பெரிய கோயில். அப்ப சிறப்பு மிக்க பெரிய கோயில் எங்க இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு சொன்னா அது தஞ்சை பெரிய கோயில். இது வந்து உங்களுக்கே தெரியும் தேசிய கொடி இல்லையா? உலகத்தை, அதாவது தமிழ்நாட்டிலேயே உலகத்திலேயே மிகப்பெரிய கொடிமரம் எது அப்படின்னு கேட்டா 150 அடி உயரம் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டையில இருக்கக்கூடிய கொடிமரம். அப்ப நம்ம அற்புதங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம தமிழ்நாட்டுல வந்து 1 2 கிடையாது, இந்த மாதிரி இன்னும் எவ்வளவோ அற்புதங்கள்லாம் இருக்கு அப்படின்றதுதான். 1 இல்ல 2 இல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் கொடுத்திருக்காரு. அடுத்த வரியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தென்றல் தரும் இனிய தேன் மணமும் கமலும். தேன் மணமும் கமலும் அப்படின்னா தேனோட வாசனை வந்து ரொம்பவும் அழகா இருக்கும் இல்லையா? அப்ப அந்த தேன் மனம், அந்த வீசக்கூடிய தென்றல் காற்றுல கூட அந்த தேன் மனம் கமழுது அப்படின்றத சொல்றாங்க. இந்த தேனினுடைய தேன் வந்து எங்க போய் தேனி வந்து எங்க போயிருக்கோ அந்த பூவினுடைய வாசனையை தெரிஞ்சு போய் அந்த தேனை உரியும் இல்லையா? அந்த தேனினுடைய வாசனை எதுல இருக்கும் அப்படின்னா வீசக்கூடிய தென்றலையும் இருக்கு அப்படின்னு சொல்லி கவிஞர் இங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அடுத்த வரி செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய் வளம் அப்படின்னு சொல்றாங்க. செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய் வளம். நன்செய் அப்படின்னாலே என்ன சொல்லுவோம்? நல்ல விளைச்சல் உள்ள இடத்தை தான் வந்து நம்ம நன்செய் அப்படின்னு சொல்லுவோம். செங்கனி அப்படின்னா என்னது? ரொம்பவும் இனிமையான சுவைகளை கொடுக்கக்கூடிய கனிகளை தான் வந்து செங்கனிகள் அப்படின்னு சொல்றோம். பொன் கதிர் அப்படின்னா பொன் போன்ற தங்கம் போல மிளிரக்கூடிய கதிர்கள் விளையக்கூடியதும் எங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. நன்சை அப்படின்னா நல்ல விளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை தான் வந்து நன்சை அப்படின்னுவோம். இந்த நன்சை நிலத்துல என்ன பயிர்கள்லாம் விடுவாங்க, விளைச்சல் செய்வாங்க அப்படின்னு சொன்னா பணப்பயிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். பணப்பயிர்கள் அப்படின்னா என்னென்னலாம் சொல்லலாம்? ஏலக்காய், காப்பி, பருத்தி, புகையிலை, இது எல்லாமே வந்து பணப்பயிர்கள். இந்த பணப்பயிர்கள் எல்லாம் இந்த நன்சை நிலத்துல தான் விளைகிறது. அத்தகைய சிறப்பு செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்சை வளம் தான் நம்மளுடைய தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பகை வென்ற திறம்பாடும் பரணி வகை. பகை வென்ற திறம்பாடும் பரணி வகை அப்படின்னும் போது பகைவனை வென்றவரை பற்றி பாடுவதற்கு பெயர் வந்து பரணி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பரணியில சொல்லும் போது களிமெட்டு பரணி, தக்கையாக பரணி அப்படின்னு சொல்லி பல வகையான பரணிகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒன்றுதான் பகை வென்றவரை பாடும் பரணி வகையும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்றத கவிஞர் குறிப்பிடுகிறாரு. அடுத்து பரிபாடல், களம்பகங்கள், 8 தொகை. பரிபாடல், நந்தி, களம்பகம் இது எல்லாமே வந்து நம்மளுடைய தமிழ் இலக்கிய வகைக்கான சான்றுகள். 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லும் போது குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு, ஐங்குறுநூறு, கலித்தொகை, பரிபாடல், புறநானூறு, பதிற்றுப்பத்து இந்த 8 நூல்களையும் வந்து நம்ம 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது வான் புகழ் கொண்ட குரலோடு அகம் புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. வான் புகழ் கொண்ட குரலோடு அப்படின்னு சொன்னா நம்ம உலகம் ஃபுல்லா புகழ் பெற்ற ஒரு நூல்
நூல் என்ன அப்படின்னு சொன்னோம்னா திருக்குறள் தான் அப்படின்னு சொல்றோம். அந்த வான் புகழ் கொண்ட குறளோடு அகம்புறம் அப்படின்னும் போது அகப்பாட்டு புறப்பாட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அகநானூறு புறநானூறு ரெண்டையும் சேர்ந்ததான் வந்து அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம். இது எல்லாமே நம்மளுடைய தமிழ் சங்கம் கண்ட பெரிய செல்வங்கள், இது எல்லாமே நம்ம நாட்டினுடைய பெருமைகள் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் குறிப்பிடுகிறார். அடுத்து முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி. உங்களுக்கு கடையேழு வள்ளல்கள் பத்தி நம்ம பாடலினுடைய தொடக்கத்திலேயே பார்த்தோம் இல்லையா, அதுல ஒருத்தர் தான் யார் அப்படின்னு சொன்னா பாரி வள்ளல் அப்படின்றது. அவர் என்ன பண்ணாரு, ஒரு தடவை தேர்ல போயிட்டு இருக்கும் போது ரோட்ல வந்து ஒரு முல்லை செடி கொடி வந்து கீழே கடந்தது. அப்ப அதை பார்த்தோம்னா அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் இல்லையா, ஒரு கொடினா அது படறதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும், எதுவும் இல்லை அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணாரு, அவருடைய தேரையே வந்து கொடுத்து அந்த முல்லைக்காக கொடுத்தாரு. அதனாலதான் அவர் வந்து என்னன்னு சொல்றோம்னா முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி வான் முகிலினும் புகழ் படைத்தான் உபகாரி. வான் முகில்னா வானத்து மேகத்தை விடவும் புகழ் படைத்தவன் யாரு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பாரி வள்ளல் தான். அதாவது நம்ம எல்லாருக்குமே மிகவும் சிறப்பானது என்னன்னா மழைதான். மழை வளம் இல்லை அப்படின்னா நம்ம நாட்டுல இருக்க முடியாது. அந்த மழையையும் விட சிறந்தவன் யார் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பாரி வள்ளல் அப்படிங்கறத இந்த 2 வரிகள்ல கவிஞர் அழகாக குறிப்பிடுகிறார். அடுத்து கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. குமண வள்ளல் அப்படின்றவரு கடையேழு வள்ளல்கள்ல ஒருத்தர். இவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய தம்பிக்கு வந்து எப்படின்னா இவர் மேல பொறாம, அதனால என்ன பண்ணிட்டாரு, அவருடைய அண்ணன் குமணனை வந்து அவர் நாட்டை விட்டு நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இவர் சிறந்த வள்ளல் இல்லையா, அதனால என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய நாட்டையும் தன் தம்பிக்காக கொடுத்துட்டு இவர் காட்டுக்கு போயிட்டாரு. ஆனா வந்து அப்பவும் அந்த தம்பியால வந்து இருக்க முடியல. தம்பியோட பேர் என்னன்னா அமணன். அந்த அமணன் என்ன பண்றாரு, தன்னுடைய சகோதரனுடைய உயிரை வாங்கினாதான் நம்ம வந்து சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால என்ன பண்றாரு, புலவர்கள்ட்ட எல்லாம் நிறைய கஷ்டப்படுறவங்க யார் வந்தாலுமே உதவி செய்யக்கூடியவர் நம்ம குமணன் வள்ளல், சரியா. அப்ப அந்த மாதிரி சாத்தனார் அப்படின்ற ஒரு புலவர் வந்து கேட்கிறாரு, மன்னா எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு அவர் இருக்கக்கூடிய கானகத்துல போய் கேட்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, ஆனா வந்து என்னுடைய சகோதரர் வந்து என் தலையை கொண்டு வந்து கொடுக்குறவங்களுக்கு நிறைய பரிசல் தரதான் நான் கேள்விப்பட்டேன், அதனால என்னுடைய தலையை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தலையவே கொடுத்தவர் தான் நம்மளுடைய குமணன் அப்படின்றாங்க. அதுதான் வந்து கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு அப்படிங்கிறத இந்த பாடல்ல கவிஞர் குறிப்பிட்டிருக்காரு. இப்ப இந்த பாடலினுடைய கருத்தை நம்ம பார்த்துருவோம். பாடலின் பொருள்: தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறினால் அவை ஒன்றிரண்டல்ல பலவாகும், அவை வேறு எவற்றோடு இணை சொல்ல முடியாத விந்தைகளாகும். அததான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நிறைய பெருமைகள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சேன். நம்மளுடைய மான்செஸ்டர் எது அப்படின்னு சொன்ன, மிகப்பெரிய கொடி மரம் எது அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா. அதுதான் இங்க சொல்றாங்க, பெருமைகளை கூறினால் அவை ஒன்றிரண்டல்ல பலவாகும், அவை வேறு எவற்றோடு இணை சொல்ல முடியாத விந்தைகளாகும். அதை வேற எதோடையும் நம்ம வந்து இணையிட்டு ஒப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய வியப்புகள் அப்படின்றாங்க. இங்கு வீசும் தென்றலில் தேன் மனம் கமழும், சுவை மிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும். இத்தகைய தமிழ்நாட்டில் என்னென்னலாம் இருக்கு, இனிய சுவையை தரக்கூடிய கனிகளும் இருக்கு, பொன் கதிர்களும் இருக்கு அப்படின்றாங்க. தமிழ்நாட்டின் நன்சை நிலவளம் ஒன்றிரண்டல்ல பலவாகும். இந்த மாதிரி நன்சை நிலவளங்கள் 1-2 இல்ல, நிறைய இருக்கு அப்படிங்கிறத கவிஞர் குறிப்பிடுகிறார். பகைவரை வென்றவரை பாடுவது பரணி இலக்கியம், அத்தோடு இசை பாடலான பரிபாடலும் கலம்பக நூல்களும் 8 தொகையும் வான் புகழ் கொண்ட திருக்குறளும் அகம் புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் என தமிழின் இலக்கிய வளங்கள் 1-2 அல்ல. தமிழின் இலக்கிய வளங்கள் அப்படின்னு சொல்லும் போது 1-2 கிடையாது, பரணி இலக்கியம் இருக்கு. அது என்னது, நம்மளுடைய பகைவரை வென்றதை பாடுறதுக்கு பேரு பரணி இலக்கியம் அப்படிங்கிறோம். அதோட இசை பாடல் அப்படின்னு சொல்லும் போது பரிபாடல் கலம்பகம் 8 தொகை எல்லாமே இசை பாடல்கள் அப்படிங்கிறோம். அதுவும் இல்லாம வான் புகழ் கொண்ட திருக்குறளும் கொண்டது அப்படின்றாங்க. திருக்குறளோட அகம் புறம் இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய சங்க இலக்கியங்களும் கொண்டதுதான் நம்மளுடைய தமிழ் இலக்கிய வளங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 1-2 கிடையாது, இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு அப்படின்றாங்க. முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றான்
வள்ளல் வேள்பாரி புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தரத்துணிந்தான் குமணவள்ளல். பாத்தீங்க இல்லையா, வள்ளலுடைய வேள்பாரி வள்ளலோட பத்தி நான் சொன்னேன் உங்களுக்கு. அதே மாதிரி குமணவள்ளல் எப்படி அவருடைய தலையவே கொடுத்தாரு அப்படின்றதையும் பார்த்தோம். இவர்கள் போல புகழ்பெற்று வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு ஒன்றிரண்டல்ல. இந்த மாதிரி புகழ்பெற்ற வள்ளல்கள் ஒருத்தர் 2 பேர் இல்ல, எவ்வளவோ இன்னும் நிறைய இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல ஆசிரியர் குறிப்பிட்டிருக்காரு. மீண்டும் ஒரு தடவை நம்ம பாடலை மட்டும் பார்ப்போம். மீண்டும் ஒரு முறை நம்ம பாடலை பார்க்கலாம். ஒன்றல்ல இரண்டல்ல, ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். தென்றல் தரும் இனிய தேன் மனமும் கமழும் செங்கனியும் பொன்கதிரும் தங்குதவும் நன்செய் வளம். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். பகை வென்ற திறம்பாடும் பரணி வகை செல்லும் பரிபாடல் களம்பகங்கள் 8 தொகை வான் புகழ் கொண்ட குரலோடு அகம் புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்கு இலக்கிய பெருஞ்செல்வம். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி வான் முகிழிலும் புகழ் படைத்த உபகாரி. கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயணகவி. அடுத்து நம்ம சொல்லும் பொருளும் பார்க்கலாம். ஒப்புமை அப்படின்னா இணை அப்படின்றதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. ஒப்புமை இணை. அற்புதம் விந்தை, அற்புதம்னா விந்தை. முகில் மேகம், முகில்னா மேகம். உபகாரி வள்ளல், உபகாரினா வள்ளல். இப்ப இதனுடைய மதிப்பீடு பார்க்கலாம். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் என்னன்னு பார்த்தோம், பரணி வகை அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. வானில் டேஷ் கூட்டம் திரண்டதால் மழை மேகம் பொழியும் அப்படின்னா மழை என்ன ஆகும், என்ன திரண்டா மழை பொழியும், மேகங்கள் திரண்டா. மேகம்ன்றதுக்கு இன்னொருடைய பொருள் என்னது, முகில். இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இரண்டல்ல அப்படிங்கறத எப்படி பிரித்து எழுதலாம், இந்த டா அப்படிங்கறது தான் நம்ம பிரிப்போம். இது வந்து என்னவாகும், டாங்கிறது எந்த வரிசையில வருது, ஆ. அப்ப 2 + ஆ, 2 கூட்டல் அல்ல. அடுத்து தந்துதவும், தந்து கூட்டல் உதவும். இத வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா தந்து கூட்டல் உதவும், தந்துதவும். அப்ப 2 கூட்டல் அல்ல, தந்து கூட்டல் உதவும். ஒப்புமை கூட்டல் இல்லாத, ஒப்புமை இல்லாத. இந்த மை அப்படிங்கிறது வந்து ஈயோட சேர்ந்து ஈயா மாறும். மை பிளஸ் ஈ என்பது ஈயா மாறும். ஒப்புமை இல்லாத. என்ன மாணவர்களே, இன்னைக்கு நம்ம 7ஆம் வகுப்பு இயல் 1 கவிதை பிழையில ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கிற பாடத்தை பத்தி பார்த்தோம். உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம வேற பாடலோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.